Hi everyone, welcome back to my channel Nosy Sandwork. இன்னைக்கு நம்ம இந்த க்யூட்டான crochet tooth and brush தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உள்ள வீடியோவில் வந்து நான் இந்த crochet tooth சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு இந்த ப்ரஷ்ஷை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்பவே ஒரு யூனிக்காக க்யூட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து டென்டல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சாங்கன்னா, டாக்டர்ஸ் தெரிஞ்சாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிக்கலாம். இல்லை டென்டிஸ்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி கீச்செயின் ஐடியாஸ் வந்து நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கப்பிள் கீச்செயின். உங்களுக்கு வந்து இந்த கீச்செயின் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் இருக்க கேட்லாகில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். கீச்செயின்ஸ் மட்டும் இல்லை, நிறையா ஹேண்ட்மேட் க்ராச்செட் ஐட்டம்ஸுமே நான் போட்டிருக்கிறேன். பேபி ப்ராடக்ட்ஸ் போட்டிருக்கிறேன், ஹோம் டெக்கர், அந்த மாதிரி கீச்செயின்ஸ், அந்த மாதிரி நிறையா ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் இதில் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து தனியாக இந்த டூத் மட்டும் வாங்கினாலுமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தனியாக வந்து இந்த டூத் மட்டும் வாங்கினாலும் நீங்கள் தனியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கப்பிள் கீச்செயின் இதில் வரும் காம்போ. நீங்கள் அப்படின்னாலுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 2 கீச்செயின் வந்து நம்ம சேர்த்தும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து சைஸஸ் வந்து பெருசாக பண்ணுற கீச்செயின் இது வந்து. ஸோ நீங்கள் வந்து ஒரு 4 கீச்செயின்ஸாக மட்டும் கூட வாங்கிக்கலாம். டேட், மாம் அண்ட் கிட்ஸ் இருக்கிற மாதிரி ரொம்பவே ஒரு யூனிக்காக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஸோ பண்ணுறவங்களுக்குமே நீங்கள் ட்யூட்டோரியல்ஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா பண்ணுறதுக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து சின்னதுக்கு வந்து நான் வந்து காட்டன் யான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுதான் நம்ம இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதில் வந்து 100% அக்ரலிக் யான் யூஸ் பண்ணியிருக்கனால சைஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஹூக் சைஸுமே வந்து இது வந்து 2.75 mm, இது வந்து 3.5 mmல நான் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது வந்து இன்னும் திக்கான யான், பெரிய ஹூக் சைஸ் யூஸ் பண்ண உங்களுக்கு சைஸஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ தொடர்ந்து என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னா, காட்டன் யான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். கீச்செயின்ஸ், அமிகுருமி எல்லாம் நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்கன்னா காட்டன் யான் சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஸ்டிச்சஸுமே நமக்கு நல்லா அழகாக இருக்கும். அதே நேரம் நமக்கு அந்த யான் ஃபர் வந்து வராது. இன்னும் 100% அக்ரலிக் யான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும். இதுதான் நமக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து எல்லாமே ஒரே பிராண்ட் தான், சம்மர் லவ். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். 100% காட்டன் யான். காட்டன் யான்லேயே நிறைய திக்கான யான்லாம் இருக்குது. நான் வாங்கியிருக்கிறது சைஸ் 2 ஃபைன் யான். ஓகேவா? நீங்கள் வந்து 4 ப்ளே யான் இருக்குது, சைஸ் 4 யான்லாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் தடியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி மைன்யூட்டாக கீச்செயின் ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால நான் இந்த தின்னான யான் எடுத்துருக்கிறேன். ஸோ கலர் வந்து நமக்கு டூத்துக்கு வந்து ஒயிட் கலர், ஐஸ் அண்ட் மவுத்துக்கு வந்து பிளாக், நெக்ஸ்ட் வந்து ப்ரஷ்ஷுக்கு வந்து ப்ளூ கலர். அடுத்து வந்து ஹூக் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.75 mm, 2.5 mm யூஸ் பண்ணிக்கலாம், 3 mmமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த டைப் ஆஃப் யானையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கையில் எந்த யான் இருக்குனாலுமே யான் அண்ட் ஹூக் இருந்தாலே ட்ரை பண்ணலாம். சைஸஸ் தான் டிஃபர் ஆகும், ஷேப் வந்து அதே மாதிரி தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து சிசர்ஸ், யான் நீடில், அதுக்கப்புறமா க்ளூ. நான் வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கலாம், எனி க்ளூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர், அதுக்கப்புறம் கீச்செயின் ரிங். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக ஃபைபர் ஃபில் ஸ்டஃபிங். இதோட லிங்க்குமே எனக்கு கிடச்சிருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. க்ராச்செட்டிங்கில் வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா என்னோடய பேசிக்ஸ் வீடியோ பாருங்கள், ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மேஜிக் ரிங் ஆர் மேஜிக் சர்க்கிள். நெக்ஸ்ட் செயின் 1. இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே நீங்கள் 6 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாமே சிங்கிள் க்ரூஷேஸ் தான் பண்ண போகிறோம். ஓகே, சர்க்கிள்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க. 2 லூப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ் 1 2 3 4
5 6 இதுதான் ஸ்டிச் க்ராச்செட்டிங்கில் 1 2 3 4 5 6 செயின்ஸ் போட்டோம். நீங்கள் சர்க்கிளை வந்து இப்படி இழுத்திங்கன்னா சர்க்கிள் வந்து ஜென்டிலாக க்ளோஸ் ஆகிரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரூஷே ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச். ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு. ரவுண்ட் 1ல் 6 செயின்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். ரவுண்ட் 2 செயின் 1, எல்லா ரவுண்ட்லேயுமே செயின் 1 போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். சேம் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்டில் வந்து ஸ்டிச் மார்க்கர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேம் ஸ்டிச்சில் வந்து 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. இந்த ஸ்டிச் மார்க்கர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பீஸ் ஆஃப் யான் எடுத்துக்கோங்க. இதை இப்படி எடுத்துகிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷேக்கு அடியில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த பீஸ் ஆஃப் யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. தேர்டு ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே இன்க்ரீஸ். ஓகே, க்ராச்செட் டேர்மில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷேவை இன்க்ரீஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 1 2 சேம் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே பண்ணியிருக்கிறோம். இப்போது அகெயின் 1 more டைம் இதை ரிப்பீட் பண்ண போகிறோம். 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, 1 2. ஓகே, இப்போ நல்லாவே நம்மளோட சர்க்கிளை வந்து மேஜிக் சர்க்கிளை இழுத்துக்கோங்க. ஹோல் வந்து நல்லா க்ளோஸ் ஆகிடணும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஹோல் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே ஒரு ஸ்டிச் இருக்க மாதிரி இருக்கும், இங்கே வந்து ஸ்டிச் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபேக் ஸ்டிச், இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது வந்து நம்ம போட்ட செயின் 1. இந்த ஸ்டிச் தான் நம்மளை போட்ட ஃபஸ்ட்டு ஸ்டிச். அதில் வந்து நீங்கள் நேராக ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச். ரவுண்ட் 2ல் வந்து 8 ஸ்டிச்சஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ரவுண்ட் செயின் 1. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேம் ஸ்டிச்சும் இதுவும் ஒரே ஸ்டிச் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் சேம் ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த கடைசி ஸ்டிச்சில் ஒர்க் பண்ண வேண்டாம். அடுத்த ஸ்டிச்சிலேருந்து இப்படி ஒர்க் பண்ணிங்கன்னா கடைசி ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணணும். ஓகேவா, கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. ஏன்னா இது ரெண்டும் ஒரே ஸ்டிச். நான் வந்து சேம் ஸ்டிச்சிலே ஒர்க் பண்ணுறேன், அதனால் நான் கடைசி ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8. okay, 8. ஓகே, இப்போ ஆக்சுவலாக என்னோடய ஸ்டிச் மார்க்கர் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இருந்துக்கணும். நான் வைக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷியில் ஸ்டிச் மார்க்கர் வைக்க மறந்துடாதீங்க. இது நம்மளோட ஃபேக் ஸ்டிச். இது வந்து செயின் 1 ஸ்டிச். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷியில் ஓகே இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 3 பண்ணோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி இன்னொன்று ஒரு பார்ட் வந்து பண்ணணும். நான் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதை வந்து நீங்கள் எண்டு வந்து கட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 3 பண்ணியாச்சு.
இந்த பார்ட் வந்து ரொம்ப வந்து ஒரு ட்ரிக்கியான பார்ட். நீங்கள் நல்லா கவனித்து பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ நம்ம ரெண்டு இதையுமே ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம நெக்ஸ்ட் இதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம் பார்த்திங்களா. அந்த இதில் இந்த நம்ம எப்போவுமே செயின் ஒன் போட்டு சேம் ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இங்கே இருந்தால் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஹூக்கை டைரெக்டாக இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி நம்மளோட யானை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இப்படி கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒன்றா சேர்த்துட்டோம் ரெண்டையுமே. ஓகே, இப்போ வந்து நம்ம செயின் 1 போட்டுக்கலாம். ரவுண்ட் 4 பண்ண போகிறோம். செயின் 1 போட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே ஒன் டைம் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம் 8 ஸ்டிச்சஸ்க்குமே. ஸோ ஃபஸ்ட் 1 டைம் சிங்கிள் குரோஷே. அதில் வந்து ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்டிச் மார்க்கருக்கு முன்னாடி இருக்கிறது செயின் 1. ஓகே, 1 டைம் சிங்கிள் குரோஷே. 1 2 3 4 5 6 7 8. ஓகே, நம்ம சேம் ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணாதனால லாஸ்ட் ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணுறோம். ஓகே, 8 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே ஒன் டைம் சிங்கிள் குரோஷே பண்ணியிருக்கிறேன். ஸோ 8 ஸ்டிச்சஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த செயின் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நடுவில் இந்த செயின் ஸ்பேஸில் ஒரு டைம் சிங்கிள் குரோஷே. ஓகே, ஒரு டைம் சிங்கிள் குரோஷே செயின் ஸ்பேஸில் பண்ணிடுறோம். அடுத்து வந்து இங்கே ஒவ்வொரு செயின்லேயும் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் 8 செயின்ஸ்லேயுமே ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. 1 2 3 4 5 6 7 last chain 8. okay, 8 செயின்ஸ்லேயும் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. லாஸ்ட்டாக இங்கே ஒரு செயின் ஸ்பேஸ் இருக்கும். இந்த செயின் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்ம 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஸோ டோட்டலாக இந்த பக்கம் 8, இந்த பக்கம் 8, 8 2s are 16 ப்ளஸ் இங்கே செயினில் 1, இங்கே செயினில் 1. ஸோ 16 + 2 18 செயின்ஸ் வந்து நமக்கு இருக்கணும். ஓகே, இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் 5 செயின் 1 சாரி இப்போ வந்து 18 செயின்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 5 செயின் 1 சேம் ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஓகே, 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணோன்னே ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. தேர்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் 2 டைம் சிங்கிள் குரோஷே. 1 2 ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக 6 டைம்ஸ் இதை ரிப்பீட் பண்ணணும். 1 டைம் சிங்கிள் குரோஷே, 1 டைம் சிங்கிள் குரோஷே, 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. 1 2 again third time
1 time single crochet. Next இதில் 1 time single crochet. Next stitchல 2 time single crochet. 1 2. Next 4th time 1 time single crochet. Second time single crochet. Third time 2 times single crochet. 1 same stitch there, again one more time. Fifth time 1 time single crochet. 1 time single crochet. 2 times single crochet. 1 2. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்குது round 5. ஓகே, லாஸ்ட்டாக 3 stitches லெஃப்டாக இருக்கும். 6th time நம்ம பண்ண போகிறோம். 1 time single crochet. 1 time single crochet. 2 times single crochet. 1 2. ஓகே, இது வந்து நம்ம ஒரு செயின் ஸ்கிப் பண்ணுறோம். இது வந்து செயின் 1 செயின் 1. அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதான் நம்மளோட ரவுண்ட் 5 ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுறோம். ஓகே, ஸோஃபார் நம்ம இந்த அளவுக்கு நம்மளோட டூத் வந்து முடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ ரவுண்ட் 6. ரவுண்ட் 6லேருந்து ரவுண்ட் 11 வரைக்கும் 6 7 8 9 10 11 6 ரவுண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஒரே இது தான் ரிப்பீட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸி. செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சேம் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணிக்கோங்க. எல்லா ரவுண்ட்ஸுமே இதே மாதிரி பண்ணுங்கள். ஸ்டிச் மார்க்கர் மறக்காமல் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஒவ்வொரு ரவுண்ட்லேயுமே ஒவ்வொரு செயின்ஸ்லேயுமே 1 டைம் சிங்கிள் குரோஷே. நான் ரவுண்ட் 5ல் வந்து எத்தனை ஸ்டிச்சுன்னு சொல்ல மறந்துட்டேன். ரவுண்ட் 5ல் 24 ஸ்டிச்சஸ். ஸோ ரவுண்ட் 6லேருந்து ரவுண்ட் 11 வரைக்குமே உங்களுக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஓகே, நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணுறோம். 1 2 3 4 5 21 22 23 24. ஓகே, நமக்கு எப்போவுமே ஒரு ஸ்டிச் வந்து ஃபேக் ஸ்டிச் இருக்கும், அப்புறம் செயின் 1 ஸ்டிச் இருக்கும். நம்ம எண்ட் பண்ணும் போது ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம உள்ளேயே இன்சர்ட் பண்ணிக்கலாம். எப்படியுமே நம்ம உள்ளே வந்து ஸ்டஃபிங் பண்ண தான் போகிறோம். நான் இதே ரவுண்ட்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிட்டு ரவுண்ட் 11ல் வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் 11 வந்து முடிக்க போகிறோம். 23 24. ஓகே, ஸோ 24 செயின்ஸ் வந்து போட்டாச்சு. பாருங்கள், நமக்கு அழகாக அந்த டூத்தோட ஷேப் வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ரவுண்ட் 11 வந்து ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம் நம்மளோட ப்ராஜெக்டை. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டஃப் பண்ணும்போது ஒரு சின்ன டிப், நீங்கள் சிசர்ஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணிங்கன்னா நல்லாவே ஈஸியாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி உள்ளெல்லாம் நல்லா இன்சர்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டாப் வந்து ஃபில் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரவுண்ட் 12 செயின் 4 1 2 3 4. சாரி ஃப்ரெண்ட்ஸ், பேக்ரவுண்ட் நாய்ஸ்க்கு வந்து பக்கத்து வீட்டில் சத்தம் கேட்குது.
இது வந்து செயின் 4 போட்டிருக்கிறேன். இந்த ரவுண்டில் நம்ம செயின் 4 போட்டுட்டு நம்ம இப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்ல, இந்த ஒர்க்கை வந்து இப்படி டேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, டேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து 12th ஸ்டிச் வந்து கவுண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம்ல அந்த ஸ்டிச்சில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, இந்த ஸ்டிச் வருது. ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்டிச்சில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக ஹூக்கை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க. இந்த ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். கிராப் பண்ணிக்கோங்க யானை. ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நம்ம டூத்தோட அப்பர் பார்ட் வந்து பண்ண போகிறோம். மேல் பார்ட் பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ண பிறகு செயின் 1. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 24 செயின்ஸை வந்து 12 பிரிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ செயின் 1 போட்டு சேம் ஸ்டிச்சிலேயே 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணிவிட்டு ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஓகே, 1 டைம் சிங்கிள் குரோஷே, 1 டைம் சிங்கிள் குரோஷே. இப்போ நெக்ஸ்ட் டிக்ரீஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸை வந்து ஃப்ரண்ட் லூப் டிக்ரீஸ். நீங்கள் என்ன டைப் ஆஃப் டிக்ரீஸ்னாலும் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரண்ட் லூப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அகெயின் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இருக்க ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி சிங்கிள் குரோஷே. ஓகே, 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணோம். 1 டைம் பண்ணிட்டேன். 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணோம். 1 டைம் பண்ணிட்டேன். ரிமைனிங் 2 டைம்ஸ் பண்ண போகிறேன். 1 டைம் சிங்கிள் குரோஷே, 1 டைம் சிங்கிள் குரோஷே, front loop decrease, third time 1 time single crochet, 1 time single crochet, front loop. Last 2 front loops மட்டும் எடுத்து decrease பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த 4 செயின்ஸ் இருக்குல்ல, செயின் 4 போட்டோம் பார்த்தீங்களா, இந்த 4 செயின் 1 2 3 4. ஓகே, இந்த 4 செயின்லேயே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். இது மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சின்ன யானில் ஒர்க் பண்ணுறதுனால. 3 4. ஓகே, 4 டைம்ஸ் நம்ம சிங்கிள் குரோஷே பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து இங்கே எத்தனை ஸ்டிச்சஸ் இருக்குன்னா மொத்தம் இந்த ரவுண்டில் 13 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகே, ஸ்டிச் மார்க்கரில் இது எடுத்துக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஆனால் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இப்போது நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் 12 முடிச்சிட்டோம். ரவுண்ட் 13 மட்டும்தான் இந்த சைட் பண்ணிடுவோம். அப்புறம் இந்த சைடு அதே இது நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். இப்போ செயின் 1 போட்டாச்சு. ரவுண்ட் 13 செயின் 1, சேம் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில். நெக்ஸ்ட் வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ் டிக்ரீஸ், ஃப்ரண்ட் லூப் டிக்ரீஸ் தான். 3 டைம்ஸ் டோட்டலாக ரிப்பீட் பண்ணோம். 1 டைம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் செகண்ட் டைம், நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் குரோஷே, டிக்ரீஸ், நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் குரோஷே, நெக்ஸ்ட் டிக்ரீஸ்,
ஓகே, 3 டைம்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் செயின் 4 இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கிளியராக தெரியும். நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணோம்ல. 1 2 3 4 இதில் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ 4 ஸ்டிச்சஸை 2 ஸ்டிச்சஸாக மாற்ற போகிறோம். இந்த ஸ்டிச்சுக்குள்ளே ஃப்ரண்ட் லூப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டிச்சோட ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் லூப். ஃப்ரண்ட் லூப் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் போத் லூப்ஸ் கூட இப்படி பண்ணி டிக்ரீஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் லூப். ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் இது வந்து குட்டியாக்கிக்கோங்க. ஓகே, டோட்டலாக நமக்கு 8 ஸ்டிச்சஸ் இருக்கும். பாருங்க, இங்கேருந்து கவுண்ட் பண்ணால் 1 2 3 4 5 6 7 8. ஓகே, நல்லா லாங் டெயிலை விட்டு கட் பண்ணிக்கிறணும். ஓகே, டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த சைடும் நம்ம பண்ணிடலாம். இந்த சைடு வந்து நம்ம இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இங்கேருந்து நமக்கு 12 செயின்ஸ் இருக்கும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, இங்கே வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது ரவுண்ட் 12. நெக்ஸ்ட்டு சைட் பண்ணுறோம். அப்போ தான் நமக்கு அந்த பல்லு ஷேப் மாதிரி வர்றதுக்காக இப்படி தனித்தனியாக பண்ணுறோம். இப்போது இங்கே செயின் 1 போட்டுக்கோங்க. சேம் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ண மறந்துடாதீங்க. ரவுண்ட் 12 பண்ணோம் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. தேர்டு ஸ்டிச்சில் தேர்ட் வந்து நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ் வந்து டிக்ரீஸ். 3 டைம்ஸ் பண்ணணும். 1 டைம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் பண்ணுறேன். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் அகெயின் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. டிக்ரீஸ். லாஸ்ட் டைம் லாஸ்ட் 3 ஸ்டிச்சஸ் இருக்கும். 1 டைம் 4 ஸ்டிச்சஸ் இருக்கும். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. லாஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் டிக்ரீஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம டெய்லை வந்து உள்ளே அனுப்பிடுங்க, இந்த டெய்ல் எண்டை. நெக்ஸ்ட் நம்ம வந்து செயின் 4 போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதோட செயின்ஸ் வந்து இங்கே தெரியும். இங்கே தெரியுது பாருங்கள். 1 2 3 4. ஓகே, இங்கே ஒவ்வொரு இடத்துலையுமே 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ரவுண்ட் 12 இந்த பக்கம் வந்து இருந்த அதே 13 ஸ்டிச்சஸ் தான் நமக்கு இந்த பக்கமும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் ரவுண்ட் 13 செயின் 1 சேம் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணுறோம். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிக்ரீஸ். அந்த பக்கம் பண்ண மாதிரியே தான் டிக்ரீஸ். 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும். 1 டைம் பண்ணிட்டேன். செகண்ட் டைம் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. டிக்ரீஸ். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே.
decrease, okay, last 3 stitches, one time single crochet, decrease, okay, decrease. Next middle வந்து 4 stitches தெரியும். 1 2 3 4 ஸ்டிச்சஸுமே நம்ம 2 times decrease பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக 8 செயின்ஸ் இருக்கும். யானை வந்து லாங் டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க நல்லாவே. ஓகே, இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். நம்மளோட லாஸ்ட் ஸ்டெப் வந்தாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ஹைட் பண்ண போகிறோம் யான் டெயில வச்சு. இங்கே வந்து நம்ம முடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சோட ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் இப்படி விடுங்க. பண்ணிட்டு இப்படி ஜென்டலாக புல் பண்ணிங்கன்னா பாருங்கள் நீட்டாக க்ளோஸ் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதே மாதிரி நெக்ஸ்ட் சைட் முடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஃப்ரண்ட் லூப்லேயும் மட்டும் நீங்கள் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். நம்மளோட பியூட்டிஃபுல்லான டூத் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம ஐஸ் அண்ட் மவுத் வந்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டூத் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஐஸ் வந்து இந்த மாதிரி கூகுளி ஐஸ் வந்து நமக்கு விற்கிது ஃப்ரெண்ட்ஸ். கிராஃப்ட் ஷாப்பில் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இதை வாங்கிட்டு நான் வந்து இங்கே ஸ்டிக் பண்ண போகிறேன். எந்த ரவுண்டுனா 1 2 இந்த கீழேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 9th ரவுண்டுக்கும் 10th ரவுண்டுக்கும் நடுவில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்து 1, அதுக்கப்புறம் இங்கே ஸ்டிச்சஸ் 1 2 3 4 ஸ்டிச்சஸ் தள்ளி, ஓகே 1 2 3 4 ஸ்டிச்சஸ் தள்ளி இங்கே ஒரு கூகுளி ஐஸ் வந்து நம்ம ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிடலாம். க்யூட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மவுத்துக்கு நீங்கள் யான் எடுத்துக்கோங்க. யான் எல்லாம் எந்த நூல்னாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி நம்ம இந்த
இந்த பவுடர் ப்ளஷ் பண்ணுற பவுடர் வந்து எடுத்துகிட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்யூட்டான டூத் கீ செயின் வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறனால நான் ப்ரஷ் கீ செயின் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய ஹேண்ட்மேட் ப்ராஜெக்ட் வந்து வேணும்னா எனக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். அதை வந்து நீங்கள் பிங் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ப்ரைஸஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோடய கேட்லாகில் போட்டிருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை.